சனி பகவானின் கஷ்டத்தை எப்படி தீர்ப்பதுங்கிறதுக்கு ஐயப்பன் சொன்ன வழியை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு சமயம் சனி பகவானுக்கும் ஐயப்பனுக்கும் சின்ன விவாதம் வருது. ஐயப்பன் கேட்குறாரு, நீ ஏன் மற்ற சக்கரங்கள்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கிறாங்க போயிடுறாங்க, நீ மட்டும் ஏன் ஒரு மனுஷனை பிடிச்சா 7.5 வருஷம் கஷ்டப்படுத்துறாங்கள, எதுக்கா அப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு. அது பாவம் தானே, அப்படியே மனுஷங்களை கஷ்டப்படுறான்னு கேட்கக்குள்ள சனி பகவான் சொல்லுவாரு, அது நான் கர்ம வினைப்படி அவங்களை கர்மத்து வினையை நான் தீக்கிறதுக்காக தான் அவங்களை பிடிப்பேன். அப்போ அது நானே மந்தகரம் தான் எனக்கு பேர். நான் வந்தால் மெதுவாக தான் அதான் ஒன்றுன்னா எல்லா இதையும் நான் செய்யறதுக்கு நாளாகிறதுனால தான் எனக்கு மந்தகரன்னு பேர். ஒன்றுன்னா நீ எப்படி பிடிப்பாய், என்ன பிரம்மாவுக்கு அதை மாற்றக்கூடாது நீன்னு கேட்பாரு. பிரம்மா எப்படி படைக்க தொழில் நிப்பாட்ட முடியாதோ, விஷ்ணு எப்படி காக்கிற தொழில் நிப்பாட்ட முடியாதோ, ஈசன் எப்படி அழிக்கும் தொழில் நிப்பாட்ட முடியாதோ, அதுபோல நானும் அந்த கர்மனைய என்னால் இந்த கஷ்டப்படுத்தாம தீர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. சரி, அப்படி என்ன கஷ்டத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறப்போ, எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவங்கள சாப்பிட முடியாமல் இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கு படுக்கையில் படுக்க விடாமல் பண்ணுவேன். அதான் படுக்க கூட வழி இல்லாமல் பண்ணுவேன். அப்புறம் அவங்களுக்கு உடுத்த துணி இல்லாமல் பண்ணுவேன். அவங்கள கல்லில் முள்ளில் நடக்க வைப்பேன். அப்புறம் அவங்களுடைய உருவத்தையே மாற்றிடுவேன். அவங்களுக்கே அவங்கள அடையாந்திர அளவுக்கு மாற்றுவேன். அப்புறம் என்ன செய்வேன் அப்படின்னா, அவங்கள கணவன் மனைவியில் எவ்வளோ ஒற்றுமையான கணவன் மனைவி இருந்தாலும் அவங்கள பிரித்து வச்சிருவேன். அப்படி ஒவ்வொன்றும் நான் செய்வேன்னு சொன்னேன்னா, ஐயப்பன் சொல்லுவாரு, நான் இதெல்லாம் நான் மாற்றி காட்டுறதுக்கு, அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு என்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு நான் அதுக்கு வழி நான் வர சொல்லி கொடுக்கேன்னு சொல்லி இந்த 48 நாள் விரதம் இருக்கிறாங்கல்ல ஐயப்பன் மலைக்கு போகிறதுக்கு, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, 48 நாளும் என்ன செய்வாங்க, வெறும் தரையில் தான் படுப்பாங்க. வெறும் தரையில் போர்வையோ தலானி எல்லாமே வெறும் கட்டாஞ்செல்லாம் படுக்கணும். அந்த கஷ்டத்தை கொடுத்து உன்னுடைய கர்ம நீக்குவேன். அப்புறம் அவங்க அதாவது அசைவமோ பிரமாதமான சாப்பாடு சாப்பிடாம எளிமையான உணவை சாப்பிட வைப்பேன். அப்புறம் அவங்க பன்னீரில் குளிச்சாலும் வெந்நீரில் குளிச்சாலும் அவங்கள தினம் பச்சை தண்ணி தான் குளிக்க வைப்பேன். அப்புறம் அவங்க எவ்வளோ உண்மையான கணவன் மனைவி இருந்தால் கூட அவங்க பிரம்மச்சாரி அனுப்பி சொல்லி கணவன் மனைவியும் பிரிஞ்சிருக்க சொல்லுவேன். அந்த 48 நாளும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க சொல்லுவேன். அதே மாதிரி அவங்கள உருவத்தை தனக்கே தன்னை அடையாளம் தெரியுமா ஆக்குன்னு சொல்லி இல்லை, அப்படி ஆக்குறதுக்காக அவங்க அந்த 48 நாளும் சவரம் செய்யாமல் சாடி மீசோட தங்களோட உருவத்தையே அவங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க உருவத்தை மாற்றி என்ன நாடி வர சொல்லுவேன். அப்புறம் நீ உனக்கு பிடித்தமான கருப்பு ஆடையே கட்டி அவங்க அந்த கருப்பு ஆடை நீ உனக்கு பிடித்தமான நேரம் கருப்பு, அந்த கருப்பு துணி அணிந்தவங்களுக்கு நீ அனுக்கிரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த கருப்பு ஆடை அணிஞ்சு மனசுல என்னையே மனசு நிறத்தி வர்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை வினையெல்லாம் தீக்கிற அளவுக்கு நான் அவங்கள செயல்படுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்றாரு. அதனாலதான் இப்போ நம்ம இந்த மனசுல தெய்வத்தை நிறுத்தி ஐயப்பனை விரதம் வேண்டிக்கிட்டு அந்த 40 நாள் இருந்தா அந்த 7 நாடு சனியோடைய பலனை நம்ம கஷ்டப்படாம எதையும் தாங்குற சக்தியோட மாற்ற முடியுங்கிறத ஐயப்பன் மூலம் நம்ம செஞ்சுக்கிறோம்.